ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். தியானம். அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்று ஆவியானவர் தியத்தீரா சபையில் உள்ள ஜெயம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமானது பூமியில் ஆண்டவர் இயேசுவின் 1000 வருட அரசாட்சியில் இவர்கள் இயேசுவோடு சேர்ந்து பாவிகளான ஜாதிகளை ஆட்சி செய்வார்கள் என்பதாய் இருக்கிறது. இந்த மேன்மையான ஸ்லாக்கியத்தை அடைய கர்த்தருடைய ஆவியானவர் கூறுகிறார், முடிவு புரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு புரியந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனம். அந்நிய நோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 16வது வசனம் வரை. மேற்கூறிய கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் ஜாதிகள் மேல் 1000 வருட அரசாட்சியில் அதிகாரம் பெற்றுக் கொள்வதற்கு ஆவிக்குரிய மேன்மையான நிலையை அடைந்து கொள்ள நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்களை பொறுத்த மட்டில் இந்த பாவம் நிறைந்த உலகம் ஒரு போராட்டமும் நிந்தையும் அவமானமும் நிறைந்த யுத்த களமாகத்தான் இருக்கும். சாத்தானின் தந்திரம், உலகத்தின் கவர்ச்சி, மாம்சத்தின் இச்சை என்ற 3 துஷ்ட அந்தகார ஆவிகளை எதிர்த்து நின்று ஜெயம் பெற வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். எசபேலின் தவறான போதனைகளை அவ்வப்போது எதிர்த்து நின்றால் மட்டும் போதாது, கிறிஸ்துவின் கிரியைகளை கை கொள்ள வேண்டும். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனம் என்கிறார் நம் அருமை இரட்சணிய கண்மலை கிறிஸ்து. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் மேற்கூறும் கர்த்தருடைய திருவசனத்தின்படி நடந்தால் அவர்களில் கிறிஸ்து வெளிப்படுவார். உலகை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு வழங்கி இருக்கிறார். பிதாவிடமிருந்துதான் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை இயேசு ஜெயம் கொள்ளுகிறவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்கள் மேல் உட்காருவீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 29 மற்றும் 30வது வசனம். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம். வானத்தின் கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தானியேல் தீர்க்கதரிசனம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4 முதல் 6 வசனம் வரை. மேற்கூறும் கர்த்தருடைய திருவசனங்கள் எல்லாம் முடிவு பொறியந்தவும் ஜெயமெடுத்து வாழ்கிற பரிசுத்தவான்களுக்கு ஜாதிகள் அதிகாரம் ஆளுகையும் கொடுப்பதை உறுதிப்படுத்துகிறது.